திருச்சி மாவட்டம் வேம்பூர் கிராமத்தை சேர்ந்தவங்க வினோதினி. அவங்க கணவர் தங்கதுரை. செப்டம்பர் 7, 2016 அன்னைக்கு நான் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புன தங்கதுரை 2 நாள் ஆகி வராததால வினோதினி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. மொபைல்ல கால் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப். வினோதினிக்கு பதட்டம் அதிகமாகுது. அப்போதான் திருச்சி மாவட்டம் துவாக்குடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது. அதுல பேசினவரு கடந்த 2-3 நாளா ஒரு ஸ்கூட்டி வாழவந்தான் கோட்டை கல்குவாரி பக்கமா இருக்கிற ஒரு புதர்கிட்ட நிக்குதுன்னு சொல்றாரு. உடனடியா விரைந்த போலீஸ் ஸ்கூட்டியோட நம்பரை வச்சு அது வினோதினியோட வண்டியை கண்டுபிடிச்சு அந்த அட்ரஸ்க்கு போறாங்க. வினோதினி கிட்ட விசாரிக்கிறாங்க. அவங்க தன்னோட கணவர் 2-3 நாளா வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்றாங்க. ஏன் கணவர் 2-3 நாளா வீட்டுக்கு வந்தது இன்னும் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணல அப்படின்னு போலீஸ் வினோதினி மேலேயே சந்தேகப்படுறாங்க. போலீஸோட சந்தேகத்துக்கு வலு சேர்க்கிற மாதிரி தங்கதுரையோட செருப்பு வீட்டுல தான் இருந்திருக்கு. அப்படி அன்னைக்கு தங்கதுரைக்கு என்னதான் இருக்கும்? நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத திசையில இந்த கேஸ் போக போகுது. வாங்க பார்க்கலாம். டிசாஸ்டர் வாய்ஸ் தமிழ், நான் உங்கள் SPM சதீஷ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வினோதினி கொடுத்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை வச்சு போலீஸ் தங்கதுரையை தீவிரமா தேட ஆரம்பிக்கிறாங்க. கூடவே போலீஸுக்கு பொலிட்டிக்கல் ப்ரெஷரும் அதிகமாகுது. ஏன்னா திருவரம்பூர் முன்னாள் DMK MLA மச்சான் தான் இந்த தங்கதுரை. இப்படி இந்த கேஸ் போயிட்டு இருக்கும்போதுதான் திருச்சி மாவட்டம் கிருஷ்ணசமுத்திரன்ற ஊர்ல இருந்து துவாக்குடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது. அதுல பேசினவரு எங்க ஊர் கால்வாயில ஒரு மனிதனோட உடல் ஒட்டு துணி கூட இல்லாம பாதி புதஞ்ச நிலையில கிடக்குதுன்னு சொல்றாரு. உடனடியா அங்க போன போலீஸ் பாடியை ரெக்கவரி பண்ணி இந்த பக்கம் யாரெல்லாம் மிஸ்ஸிங் கல்வி கொடுத்துருக்காங்கன்னு அவங்களெல்லாம் வர வச்சு அடையாளம் காண சொல்றாங்க. அது மாதிரி அங்க வந்த வினோதினி அந்த உடலை பார்த்ததும் கதறி துடிக்கிறாங்க. அப்பவே போலீஸ் கன்ஃபார்ம் பண்றாங்க இறந்தது தங்கதுரை. தலைநசிக்கு போய் இருந்த தங்கதுரையோட உடலை அட்டாப்சிக்கு அனுப்பி வச்சுட்டு போலீஸ் அவங்க இருந்தே விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. உடல்ல ஒட்டு துணி கூட இல்லாம இருந்ததால கள்ளக்காதல் விவகாரமா இருக்குமோ அப்படின்னு போலீஸ் அந்த ஆங்கிள் விசாரணையை கொண்டு போறாங்க. அப்போதான் இந்த கேஸை மொத்தமா புரட்டி போடுற ஒரு பிக் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கிடைக்குது. தங்கதுரையோட IMEI நம்பரை வச்சு போன் இப்போ எங்க இருக்கு, கடைசியா யார் கூட பேசியிருக்காரு, இப்போ ஆக்டிவ்ல இருக்கா அப்படின்னு போலீஸ் செக் பண்றாங்க. அப்போதான் போலீஸ்க்கு ஒரு பிக் சர்ப்ரைஸ். அந்த போன் அதே ஊர்ல தான் ஆக்டிவ்ல இருக்கு. ஆனா அதுல இப்போ வேற சிம் போட்டிருக்கு அப்படின்னு தெரிய வருது. அதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா தங்கதுரை சிம்க்கு கடைசியா வந்ததும் அதே மொபைல் நம்பர் தான் கன்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ அவன் தான் அக்யூஸ்டா இருக்கணும்னு போலீஸ் கன்ஃபார்ம் பண்றாங்க. உடனே அவனை சுத்து போட்ட போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் குத்துன்னு குத்தி உண்மையை சொல்றாங்க. ஃபர்ஸ்ட்ல இல்ல போன் கீழே கிடந்துச்சுன்னு சமாளிச்ச அவன் போலீஸோட மாவு கட்டு வச்சதுக்கு பிறகு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் போலீஸ் கிட்ட என்ன சொன்னான்னா தான் சப்பானின்னும் திருச்சி பக்கத்துல கிருஷ்ணசமுத்திரம்னும் தான் 2009 தான் முதல் கொலையை செஞ்சதாகவும் அப்படி முதல்ல கொன்னது கூத்தப்பர் ஊரை சேர்ந்த பெரியசாமி அப்படிங்கிற 75 வயதுடைய முதியவரை தான் அப்படின்னு சொல்றான். ஒரு நாள் நான் காட்டு பக்கமா வரும்போது பெரியசாமி நெல் வித்த பணம் நிறைய வச்சுக்கிட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அந்த பணம் என் ஆசையை தூண்டிடுச்சு. அதனால ஆள் இல்லாத நேரமா பார்த்து அவரை அடிச்சு கொண்டு துண்டு துண்டா வெட்டி பக்கத்துல இருக்கிற ஒரு குளத்துல தூக்கி போட்டுட்டு பணத்தை எடுத்துட்டு போயிட்டேன்னு சொல்லியிருக்கான். இதை அடுத்து தான் 2012 70 வயதுடைய கோவிலாற்ற பாட்டிய சிவந்தான்குளம் இந்த ஊர்ல வச்சு பொண்ணு அவங்க நகையை அட்வைஸ் பண்ணதாகவும் அடுத்து டிசம்பர் 28, 2012 அன்னைக்கு பாத்திமாபுரத்தை சேர்ந்த 70 வயதுடைய அற்புதசாமின்றவரை கொலை பண்ணி பாட்டா வெட்டி அந்த ஓடையில புதைச்சதாகவும் 2015 28 வயதுடைய விஜய் விக்டருக்கு சரக்கு வாங்கி கொடுத்து தலையில கல்ல போட்டு கொண்டதாகவும் நவம்பர் 15, 2005 தன்னுடைய சொந்த அப்பா கிட்ட பணம் கேட்டு பணம் தராததால சொந்த அப்பாவையே தலையில கல்ல போட்டு கொண்டதாகவும் இந்த ஜாம்பி சப்பானி சொல்லியிருக்கான். இதை அடுத்து 2016 கூத்தப்பன் கிராமத்தை சேர்ந்த சத்யநாதன் மற்றும் உப்பிலியாபுரத்தை சேர்ந்த ADMK கவுன்சிலர் குமரேசன், கடைசியா நம்ம இன்ட்ரோல பார்த்த வேம்பூர் கிராமத்தை சேர்ந்த தன்னுடைய சொந்த நண்பனான தங்கதுரைன்னு இப்படி 8 பேரை கொண்டு இருக்கான் இந்த சப்பானி. உண்மையாவே இவன் பார்க்கறதுக்கு 16 வயது நிலைய சப்பானி மாதிரி தான் இருக்கான். சதுரங்க வேட்டை படத்துல ஒரு ஃபேமஸ் டைலாக் வரும், ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவனுடைய ஆசையை தூண்டணும்னு. அப்படிதான் இந்த சப்பானியும் ஒருத்தனை டார்கெட் பண்ணிட்டானா அவங்க கூட நல்லா நட்பா பழகி சரக்கு வாங்கி கொடுத்து என்கிட்ட ஒரு புதையல் இருக்குன்னு சொல்லி ஆள் இல்லாத இடமா பார்த்து ஒரு கோவில் பக்கமா கூட்டிட்டு போய்
அவங்கள கண்ணை மூடி வேண்ட சொல்லிட்டு ஒரு பெரிய பாறாங்கல்லாம் தூக்கி அவங்க தலையிலேயே வேகமா போட்டு தலை நசுங்கி போற மாதிரி செஞ்சிருவானாம். அப்புறமா அவங்க கிட்ட இருந்து நகை பணத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்கள துண்டு துண்டா வெட்டி டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. இவ்வளவு கொடூரமா 8 கொலை செஞ்ச இந்த சப்பானிக்கு கடந்த 7 ஆகஸ்ட் 2023 அன்னைக்கு கோர்ட் ஆயுள் தண்டனை கொடுத்து தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. ஓகே நண்பா, அடுத்த வீடியோல வட இந்தியாவை நடுங்க வச்ச நம்ம திருநெல்வேலி சீரியல் கில்லர் பத்தி தான் பார்க்க போறோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.